பரதேசி பசங்க எதனா இரும்பு போறானுங்களா பாரு. ஃபுல்லா தேட்டம், ஒண்ணு கூட காணும். யாரா இத குப்பை பொறுக்குதா ஊஞ்சல் ஆடுறதுல? ஏன்பா நான் குப்பை பொறுக்கணும் உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஊஞ்சல் ஆடுறத ஆட வேண்டியது தானே? குப்பை பொறுக்கிற மூஞ்சிக்கு என்ன பேச்சு பாத்தியா? ஏய் எங்க வீட்டு குப்பை பொறுக்காதப்போ. ஆமா, இவர் தங்கமோ வெளியே கொட்டி வச்சுக்கிறாரு. ஒரு அடே பிளாஸ்டிக் டப்பா மூஞ்சிய நெக்கல பத்தியா இதுக்கு? இந்த மூஞ்சிக்கு பவுடர் ஆச்சுன்னு வந்து குப்பை பொறுக்குது. ஏய் எந்த ஊர் நீ? ஏன் ஊரை கேக்குற? நான் கொழுப்பு அதிகமா போச்சா? ரொம்ப வாயத்தான் இருக்குது. அப்பா இதுக்கிட்ட வாய் கொடுக்க கூடாது. ஏய் நீ எப்படின்னா போறின்னு கடை. டேய் தம்பி, பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல பையனா இருக்க. உன் வீட்டுல இருக்கிற பொருள் இருந்தா கூட காசு எதனா நான் கொடுக்குறேன். எவ்வளவு தருவ? நீ எத்தனை ஒரு பொருளுக்கு ஏத்த மாதிரி காசு தரேன்டா. நீ ஏன்டா கவலைப்படுற? அப்படியா சொல்லிட்டா? செலவு காசு இல்லைன்னு பார்த்தேன். இந்த வர இரு. ஐயோ, இந்த பையன் போறத பார்த்தா நிறைய பொருள் எடுத்துன்னு வந்துடும் போது. அழகா ஆட்டி போட்ட வேண்டியதுதான். இந்தாக்கா. வா தம்பி வா. ஃபேன் மிக்ஸி இருந்தா இருக்குல்ல, வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்லக்கா. இந்தாக்கா மிக்ஸியா போன மாசம் தான் எங்க அம்மா டிவில வாங்குச்சியா. போன மாசம் வாங்கினாலும் பழசு தானேப்பா. இந்த ஃபேனுக்கு ஒரு 20 ரூபா, மிக்ஸிக்கு ஒரு 20 ரூபா. நான் இது 40 ரூபாய் கொடுக்குறா. பின்ன 400 ரூபா கொடுக்க முடியும் பழைய பொருளுக்கு. எத்தனை போடா? என்னக்கா நிக்கல பேசுற டக்குன்னு? இல்ல தம்பி, போதும் தம்பி போ. எங்க போச்சு வீட்டுல இந்த ஃபேன் மிக்ஸியும்? ஏய் அங்க என்ன பண்ணீங்கற? ஏமா ஒண்ணு இல்லம்மா, சம்மதமா அந்த அக்கா கிட்ட பேசினேன். ஏய் யாரவா ஃபேன் மிக்ஸி எடுத்துன்னு போறவா? உன் பையன் கிட்ட கேளு. ஏய் என்னடா அது? ஏய் நில்லுறிய. நான் வாய் இருக்குன்னு எகத்தாளமா பேசுறேன். என்ன உந்த? எதுதான் எல்லாமே? என்னடி என் வீட்டு ஃபேன் மிக்ஸி நீ தூக்கி மாற? உன் பையன் என்கிட்ட வித்துட்டான். போதுமா? சொல்லடா உனக்கு. ஏமா ஆமாம்மா 40 ரூபாய்க்கு வித்துட்டோமா. திருப்பெல்லாம் வச்சுனா சரி. மற்ற 10 வச்சுக்க. 4000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 40 ரூபாய்க்கு விற்பியா? ஏமா அதம்மா குத்துச்சு. குழந்த பையனை ஏமாத்திட்டு போய்கிற. அடி சூனிய காட்சி முடிஞ்சு யாரு நீ? யார பார்த்த சூனிய காட்சி முடிஞ்சுன்றான் மண்டிலே போறவன். என்ன பாத்தாடா? நம்ம வீட்டு பொருளை குத்துட்டு அவன் என்ன வருமா ஏறிக்கின்னு வரத்த? ஏக்கா இந்த 40 ரூபாய் என் வீட்டு பொருளை குத்துரு. எங்க அம்மா என்ன திட்டுது. என்னடா மாத்தி பேசுவியா? காசு வாங்கிட்ட அப்புறம் இந்த பொருள் இருந்து ஏமா தரமாட்டுமா. உன்னை அதே கழுத்து வச்சு சாவாச்சு தரலன்னா. ஐயா என்னடா இது? ஏக்கா குடங்கா. 1000 ரூபாய் கொடுத்தறேன். 1 ரூபாய் கம்மி பண்ண மாட்டேன். 40 ரூபாய்க்கு வாங்கி 4 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள 1000 ரூபாய்க்கு கேக்குற. நில எப்படியா? ஏய் நானும் அப்படிதான்டா. நானே குப்பையை பொறுக்கி 4 வீடு கட்டிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணாக்கா 4 வீடு இல்ல 40 வீடு கூட கட்டுவேன். ஏமா இப்ப என்னம்மா பண்றது? என்னமா பண்றது? நீ என்ன கேட்டாக்கா அப்படியே முட்டை நான் திருப்பிக்கும் தலை வாங்கி கொடுறேன். ஏக்கா எங்க அம்மா கேக்குதுக்கா குத்துருக்கா. கொடுக்க முடியாது 1000 ரூபாய் கம்மி கொடுக்கவே முடியாது. இப்படி பேசுது அது அப்படி பேசுது. நிறைய மாட்டின் திண்டாடுறானே. என்னம்மா என்ன கத்தி கிடக்குறான்? எதுனா பொறுக்குனா இல்லையா? எப்பா 40 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கிட்ட போய் உங்க பிரச்சனை பண்றாங்கப்பா. 40 ரூபாய்க்கு வாங்கினேம்மா, பரவாயில்லையா? ஃபேனு மிக்சியா இப்ப வேணும் தொலை கொடுக்குறாங்கப்பா. குடுத்துலாமா? 2000 ரூபாய் கொடுக்க சொல்லு. யோ நான் மஞ்சாச்சி இல்லாம பேசுறேன். உன் பொண்ணு 1000 ரூபாய் தான் கேச்சு, நீ 2000 பண்ற. அது சின்ன பொண்ணு, அதுக்கு எதுவும் தெரியாதா? என்ன ஏமாத்தான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. யார் வீட்டு பொருள் ஏமாத்தான்னு பாக்குறீங்க? ஒழுங்கா பொருள் கொடுத்துட்டு போங்க. எது இந்த அல்ப 40 ரூபாய்க்கு அந்த பொருள் சமமா? ஏமா குடுத்தான், சும்மா வந்து கத்தி கிடக்காத. வாமா நம்ம போயிடலாம். அக்கா நீ அந்த பொருள் எடுத்து போயிட்டு இந்த பொம்மலை என்ன கட்சி கொட்டி சாவச்சிருக்கா. டேய் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல. திரும்ப இது ஒரு காசுன்னு சொல்லி இருக்காதா? ஏப்பா பாக்கிறதுக்கு கொஞ்சம் பாவமாகுது. என்னப்பா பண்ணலாம்? வாமா, என்ன ரேட்டை கம்மி ஜாஸ்தி குடுத்துடலாம் வா. நாங்க யாருக்கும் இந்த மாதிரி பண்ணது இல்ல, உங்களுக்கு தான் கொடுக்குறோம். சரி 500 ரூபாய் கொடுத்துருங்க. 500 ரூபாய் என்கிட்ட இல்ல தம்பியா. உனக்காக பாவப்பட்டு சொன்னா கூட உங்க அம்மா 500 ரூபாய் தர மாட்டேன். ஏமா என்னம்மா இப்ப என்னம்மா பண்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட மிச்சம் என்னோட பேனும் வந்து ஆகணும். இல்லைன்னா உனக்கு விஷம் வச்சிருவேன். விஷமா? ஐயோ எப்பா அவனுக்கு ஒரு ஆஃபர் பண்ணலாமா? என்னம்மா? 1 மாசம் நம்ம கூட அந்த குப்பை பொறுக்கட்டும். என்னப்பா என்ன சொல்ற? குப்பை பொறுக்கணுமா? நானா? விஷம் வச்சு சாவறதோட குப்பை பொறுக்கலாமாப்பா? தம்பி அங்க சோறு போட அவங்க வீட்டுல அதையும் உனக்கு வாங்கி தரோம். ஒரு இடத்துல பிரியாணி கூட கிடைக்கும்பா. ஏமா என்னம்மா இது? போடா, எனக்கு பொருள் வந்தா போதும். நீலா தாயா துரோகி. தம்பி ஆப்பர் முடிஞ்சிடும். என்ன சொல்ற? ஆமா இவர் ஆடி ஆஃபர் போட்டு முடித்துக்க. சரி வந்து தொலைறேன். அவள் தான்ப்பா. இனி ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுப்பேன். இனிமேல் தம்பியே பொறுக்குவான்ல. ஏய் என்ன வாரன்றா? 1 மாசம் மட்டும் தான் உன் கூட இருப்பேன். தம்பி நம்ம தொழில் என்னன்னாக்கா ஒரு வாட்டி வந்து செஞ்சுட்டேன்னா
அப்படியே பழகிடும். அப்புறம் எந்த தொழிலுக்குமே போக மாட்டேன். வாப்பா தம்பி, இந்தாக்கா உந்து மிக்சியும் ஃபேனும் எடுத்துக்கோ. என்னண்ணா நீங்க குத்த காசு? எப்பா 40 ரூபா வந்துடுச்சு. ஒரு பெத்த தாய் ஏதோ சொல்லிட்டு போது போறேன், வாங்கின உடனே அப்படியே போகுது. நீ வாடா தம்பி, உனக்கு குப்பையில நிறைய டி-ஷர்ட் பேண்ட்லாம் கிடைக்கும், அக்கா பொறுக்கி தரேன். இங்க பாரு, குப்பை பொறுக்கும்போது இந்த மாதிரி பாட்டில் இரும்பு எடு எடுத்து போடு, நல்லா பார்த்து எடு. ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் விடக்கூடாது, இரும்பு இருந்தாலும் எடுக்கணும் சரியா? இந்த பாரு கண்ணாடிக்குது பாரு பாட்டில், அதெல்லாம் கூட எடுக்கணும். பாரு எல்லாம் துட்டு, தங்கம் வெள்ளி கச்சா கூட எடுத்துக்கணும், யாருக்கும் தரக்கூடாது. யாருக்கு தரக்கூடாதுன்னா நம்மளுக்கு தரம் போடுபடமா? எங்க கட்ட மட்டும் தரணும்பா. மசம் நிக்காதுடா, வாடா அப்படி போய் பொறுக்கலாம்.